எஸ்இஓஸ் நம்ம எத்தனை நாளாக நம்ம பேக் லிங்க்ஸ் பண்ணும்போது அது முக்கியமாக ரெஃபரிங் டொமைன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது அதுக்கு டொமைன் அத்தாரிட்டி என்ன ஸ்பாம் ஸ்கோர் என்ன இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணியிருப்போம். ஒரு விஷயம் என்னென்னா ரீசெண்டாக கூகுள் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃப்ராங்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் ரெஃபரிங் டொமைன் சூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்பாம் ஸ்கோர்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப ஃப்ராங்காக அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூகுள் வந்துட்டு இன்னொன்றுமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்பாம் ஸ்கோர் அண்ட் டொமைன் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மெட்ரிக்ஸ். அதுலேருந்து நீங்கள் இன்சைட்ஸ் வேணால் கெட் பண்ணிக்கலாமே தவிர நாங்கள் அந்த மெட்ரிக்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு பேக்லிங் பண்ணுறீங்க, டொமைன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டொமைன் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இட் மேபி அ ஸ்பாம் ஸ்கோர் 100% இருந்தாலும் கூட அது ரெலவெண்ட்டான டொமைன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு பேக்லிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் வந்துட்டு ரீசெண்டாக நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப ஃப்ராங்காக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா என்னவா இருக்கும், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.